வணக்கம். இன்றைக்கி கீதா சமையலறையில் நம்ம பார்க்க போகிறது ஸ்டவ் ஆன் பண்ணாமல், மில்க் இல்லாமல், ஃப்ரெஷ் க்ரீம் இல்லாமல், பீட்டர் இல்லாமல் நம்ம வெறும் 3 பொருளை வச்சு தான் இந்த ஐஸ்கிரீம் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிள், டேஸ்ட்டு ரொம்ப நல்லா வந்திருந்தது. ஸோ இது எப்படி ஈஸியாக பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நம்ம சேனலை இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், 1 கப் தயிர். இது 200 கிராம் இருக்கும். தயிரை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. விஸ்க் இருந்தால் ஓகே, விஸ்க் இல்லைனா கூட நீங்கள் ஸ்பூனை வச்சு கூட நல்லா பீட் பண்ணிடுங்க. ஸோ இதில் பீட் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி க்ரீமி டெக்ஸ்சர் வர்ற வரைக்கும் நல்லா பீட் பண்ணுங்கள். ஸோ இப்போ தயிரை பீட் பண்ணியாச்சு. அடுத்து கண்டென்ஸ்டு மில்க், இதுவும் 200 கிராம். ஸோ இதை ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ஸ்வீட் கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா தயிரை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ இதை ரெண்டையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிடுங்க. அடுத்தது வெண்ணிலா எசன்ஸ். இது இல்லைன்னா கூட பரவாயில்ல, இல்லை உங்கள்கிட்ட பைனாப்பிள் எசன்ஸ் இருந்தால் கூட அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா பீட் பண்ணிங்க அப்படின்னா தான் நல்ல க்ரீமியான ஐஸ்கிரீம் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ கட்டி இல்லாமல் நல்லா க்ரீமியாக வர்ற மாதிரி பீட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ கவர் பண்ணிடலாம். ஸோ கவர் பண்ணி ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுடுறேன். நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னர் இருந்தால் கூட அதில் ஊற்றி கூட நீங்கள் மூடி வச்சுக்கலாம். ஸோ இதை ஃபஸ்ட்டு ஒரு 4 hours ஃப்ரீஸ் பண்ணுங்கள். இப்போது 4 hours ஆயிடுச்சு. ஸோ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ விஸ்கோ இல்லைன்னா ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணி எடுத்து பாருங்கள். பார்த்தீங்கன்னால தெரியும் எவ்வளோ க்ரீமியாக இருக்குது அப்படின்னு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா திரும்பியும் விஸ்க் யூஸ் பண்ணி ஒரு 5 minutes இது மாதிரியே பீட் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ எவ்வளோ தூரம் பீட் பண்ணுறீங்களோ அவ்வளோ க்ரீமியாக ஐஸ்கிரீம் கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பீட் பண்ணியாச்சு. அவ்வளோதான். திரும்பியும் அதே மாதிரியே நம்ம கவர் பண்ணி ஸோ ஒரு 8 hours கிட்ட ஃப்ரீஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ஓவர் நைட் ஃபுல்லாக ஃப்ரீஸ் பண்ணிங்கன்னா ஐஸ்கிரீம் ரெடி ஆயிரும். ஸோ இப்போ வச்சிடலாம். ஸோ அடுத்து இப்போ 8 hours ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்கூப் பண்ணலாம். ஸோ நான் கரண்டி வச்சு தான் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ க்ரீமியாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ஒரு ஈஸியான ஒரு ஐஸ்கிரீம் ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படிங்கிறத மறக்காமல் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் நிறைய சம்மர் ரெசிபிஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் போய் பாருங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க்யூ.